Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாட்டர் பிரஷ் பெயிண்ட் பென்னை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்துட்டு வாட்டர் கலர் பெயிண்ட் பிரஷ் பென். ஸோ இதில் வந்துட்டு நிறைய சைஸஸில் இருக்குது. நான் வந்துட்டு 3 சைஸஸில் வாங்கியிருக்கிறேன். 3 டிப்பு, அதாவது குட்டி பெருசு அதுக்கும் பெருசு அந்த மாதிரி டிப்பை வாங்கியிருக்கேன். வீடியோவில் பாருங்கள், அந்த டிப்பை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா அதில் வந்துட்டு ஷார்ப்பான எட்ஜாக இருக்கிற மாதிரி நான் 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஷார்ப்பான நைலான் டிப், அதாவது நைலானால் அந்த டிப்பை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணும் போது ஃப்ளாலெஸ்ஸாக வரும். ஸோ அதுக்காக தான் நைலானால் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ரஷ்ஷோட டிப்பை வந்துட்டு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் சைஸஸே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன், பாருங்கள் வீடியோவில். அதுக்கப்புறம் அந்த டிப்பை நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். அதாவது இந்த டியூப் கீழே ஒரு டியூப் இருக்குது இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அந்த டியூபை வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் தான் ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நான் வந்துட்டு ஃபில்லர் வச்சுட்டு வாட்டர் ஃபில் பண்ணுறேன், க்ளீன் வாட்டர் ஃபில் பண்ணுறேன். ஸோ வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்துட்டு ஒரு மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். அந்த லிமிட் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அந்த டிப்பை நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்குதுல அந்த டியூப், அதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டிப் வழியாக வாட்டர் வெளியில் வருது. அதை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்கேன், பாருங்கள். நம்ம அதை ப்ரெஸ் பண்ணும் போது அந்த டிப் வழியாக நமக்கு தண்ணி வெளியே வருது. ஸோ தண்ணி பட்டோனையுமே அந்த நைலான் டிப் வந்து இன்னும் ஸ்மூத்தாகிடுது. முன்னாடியே ஸ்மூத்தாக தான் இருக்குது, தண்ணி பட்டோன்னே இன்னும் ஸ்மூத்தாகிடுது. அப்போ தானே நம்ம சொல்கிற மாதிரியெல்லாம் வரைய முடியுது அந்த டிப்பால். ஸோ அவ்வளோ ஸ்மூத்தாகிடுது. இப்போ பாருங்கள், அந்த டிப்பில் நம்ம பின்னாடி வாட்டர் ஃபில் பண்ணதை வச்சுட்டு நான் அந்த வாட்டர் கலர் டியூபை வச்சு அந்த தண்ணியை நான் அதில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை அது வழியாகவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கேன், பாருங்கள். ஈஸியாக இருக்குது, அதில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த கலர் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக லீஃப் எல்லாம் வரைய முடியுது, நம்ம என்ன வேணால் வரைஞ்சிக்கலாம். ஸோ அதில் நான் வந்துட்டு க்ரீன் கலர் எடுத்துகிட்டு எப்படி நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டர் கலர் பெண்ணை வந்துட்டு நேராக வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, ஈஸி டு யூஸ். ப்ரஷ்ஷை காட்டிலும் இதில் யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லா இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நம்மளால் நினச்ச ஷேப்லாம் வரைய முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம அந்த வாட்டர் லிமிட்டை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக என்ன வேணால் ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கலரை வாஷ் பண்ணுறது எப்படின்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பின்னாடி அந்த டியூபை ப்ரெஸ் பண்ணோன்னா தண்ணி அந்த டிப் வழியாக வெளியில் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி 2-3 ட்ராப் எடுத்து விட்டீங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பரில் அழகாக நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஸோ அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கலரை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனிங்கும் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், டிஷ்யூ பேப்பர் இருந்தாலே போதும். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா க்ளீனிங். நம்ம க்ளீன் வாட்டர் அடுத்து நம்ம ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் வரல, பியூர் வாட்டர் மட்டும்தான் வருது. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்துட்டு லெமன் எல்லோ கலர் எடுக்கிறேன். அந்த மாதிரி நம்ம மாற்றி என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கலரை எடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 2 கலர் மிக்ஸ் ஆகி எல்லாம் வரல. ஸோ நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ இன்னும் 2-3 ட்ராப் கூட விட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், பியூர் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டு நம்ம அடுத்த கலருக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட்டான ட்ராயிங்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இத்தனை நாள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ.